சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. வந்து ஒரு பெயிண்டரு வந்து எப்படி சொல்லுது, எனக்கு 10 வயசுல காணானா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலை செஞ்சது வந்து செப்பல் கடையில், பிளாட்ஃபார்ம் கடையில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதோட ஸ்கூலுக்கு போகிறத விட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். பெயிண்டிங் வேலைக்கு அப்படியே போக ஆரம்பித்து வேலை செய்யும் போதே பாடிட்டுருப்பேன். நான், எங்கள் அண்ணன், தம்பி 3 பேர். நாங்கள் 3மே பையன் தான் எங்களுக்கு. எங்கள் அம்மாவுக்கு பாட்டி தான் வளர்த்தாங்க எங்களை. மோஸ்ட்லி பாட்டி எல்லாம் அவங்க கூட இல்லைன்னா நம்ம வந்து நடுத்தெருக்கு தான் வந்திருப்போம். யாருமே சப்போர்ட்லாம் எங்களுக்கு பண்ணலை. லைஃப்பில் நடந்ததே கஷ்டம்தான் ப்ரோ. எனக்கு அதிகமாக நான் சம்பாரித்த விஷயமே கஷ்டம்தான் ப்ரோ. அம்மா அழகா என்ன சுமந்த இருக்கம்மா கொஞ்சம் உருக்கம்மா உன் உயிரையும் நீ பகுந்த. கிட்டத்தட்ட ஒரு 3 படம் பண்ணேன். அது வந்து அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு, சம் ப்ராப்ளம். அதனால வந்து அது சொல்ல, அந்த படத்தோட நேம் வந்து சொல்ல, சரி கூப்பிட்றேன் அப்படின்னுவாங்க, அவ்வளோதான். அதோட கூப்பிட மாட்டாங்க. சரி, நானும் அதேமாரி தான் இது அப்படியே போ அதில் வந்து ஒரு இதுவாகிடுச்சு எனக்கு. ஏன்னா நிறைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் நான். எல்லாம் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. சரி இருந்தாலும் நம்ம சரி ஆடிஷன் தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் வாங்கி மறுநாளே சாங் எழுதி கொடுத்து அவருக்கு காமிச்சேன். ரகுமான் சார் தான் இதுக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரியுமா? தனுஷ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா சொல்லிட்டாங்க. அதுலயே ஒரு டவுட்டா தான் இருந்தது எனக்கு. அண்ணன் படம்னும் போது எனக்கு அதுலயும் ஒரு டவுட் தான் இருந்துச்சு, அதுவா இல்லையான்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா மியூசிக் யாருலாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நம்ம லெஜெண்ட் பண்ணியிருக்காப்புல, எழுதணுங்களை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் மனசு வேணும் இல்லையா? அவர் ஜஸ்ட் பண்ண சிக்கோனானதுன்னு கேட்டார். என்னால் பேச கூட முடியல. அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு பண்ணீங்க. ஐயோ சில்லாக்கி சில்பியா சில்த்துக்குன்னு நடக்கிற, எனக்கு ரொம்ப சிக்கம் கொடுக்குற, நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, கதையில கண்ணா விட்ட நானும் கம்மாயா, மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, சோஜாவா படுத்துக்குவா ஓ மடியில சாஞ்சி, சும்மா வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. நீங்க எழுதின அந்த ஒரு பாடலை பார்க்கும்போது பல வருஷம் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் அந்த ஒரு சாங்கை நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி நான் இருந்துச்சு? அந்த பாட்டு எழுதும் போதே எனக்கு தெரியல. அந்த பாட்டு கேட்கும்போது அந்த ரிலீஸ் ஆன அன்னைக்கு எனக்கு செம்மையா பிடிச்சது. ஆனால் அதேமாரி வந்து இந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது செம்ம வைப்பு. அது இல்லாமல் பசங்க எல்லாம் விசிலு போட்டு பயங்கர வைப் பண்ணானும். சந்தோஷமாயிடுச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஓகே, எனக்கு அந்த சாங்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 லைன் ஏதாவது பாட முடியுமா அந்த சாங்ல இருந்து? நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, மஜவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, சோஜாவா படுத்துக்குவா ஓ மடியில சாஞ்சி, சும்மா வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச முழக போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனச உசுப்புரியே நீ மீனை போல ஆஞ்சி. இந்த வாட்டர் பாக்கெட் மூஞ்சி அது எங்க பிடிச்சிங்க? என்ன அதுக்கு அர்த்தம்? எனக்கு இல்ல, வாட்டர் பாக்கெட் மூஞ்சினா ஜஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்தா கலாய்க்கிறது தான். அது சும்மா ஒரு ஃபன்னா கலாய்க்கிற மாதிரி. இப்போ கலாய்க்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சினாலே பசங்களாம் கூட இருக்க பசங்களாம் சிரிச்சிடானுங்க. அதனால தான் ஒரு ஃபன்னா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சேன். வாட்டர் பாக்கெட் மூஞ்சி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த லிரிக்ஸ் அது என்ன மீனிங், அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, இருக்கிறிய ஓலை கொட்டாங்கன்னா நம்ம பழைய ஓலை கொட்டாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த குடிசைன்னுவாங்களா, அந்த குடிசை அப்படின்னுவாங்க. அந்த குடிசைக்கு அர்த்தம் தான் அந்த ஓலை கொட்டான்ற அர்த்தம் வச்சேன். ஒரு ஓலை குடிசை மாதிரி இருக்க அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, தவளை கொட்டா மாரி நீ வந்து துள்ளி நடக்கிற அப்படின்றதுக்கான மீனிங் அது. மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயான்றதுக்கு நீ நல்லா ஒரு பஞ்சு மிட்டாய் மாரி இனிக்கிற அப்படின்ற மாரி தான் வச்சிருப்பேன். அப்புறம் சோஜாவா படுத்துக்கும் ஒவ்வொரு மடியில் சாஞ்சி, சோஜாவானா நல்லா அழகா நான் மேலே படுத்துப்பேன் அந்த மாரி. அந்த சோஜாவான்ற வார்த்தை அது உங்களுக்கு மற்றதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, அந்த வாட்டர் பாக்கெட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்ன்றதால தான் அந்த வாட்டர் பாக்கெட் மூஞ்சி அப்படின்னு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த பாட்டு படம் ரிலீஸுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்றாங்க, அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அது பயங்கர ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கும் இல்லையா? லைக் அது எப்படி தான் இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து எப்படி சொல்றது, எனக்கு கிட்டத்தட்ட மலேசியா, சிங்கப்பூர், லண்டன்ல இருந்தெல்லாம் வேற ஃபோன் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே சொல்ற வார்த்தை என்னன்னா நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்ற மாரி. அது இல்லாமல் வந்து எனக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு, அண்ணா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு தனுஷ் அண்ணன்.
அதுதான் எனக்கு அவங்க இவ்வளோ பெரிய இதில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த ராயன் அப்படின்ற ஒரு படத்துல நம்ம ஒரு பாட்டு எழுத போறோம் அப்படின்னு சொல்லி அது எப்படின்னா முடிவாச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய அந்த ஆடிஷன் எல்லாம் வச்சுதான் செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஆமா, மாதிரி எல்லாம் ஆமா. கேள்விப்பட்டோம். ஆமா, அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்கண்ணா, எப்படி இருந்துச்சு? அது வந்து நம்ம ஏரியாவில் தான் தேடிட்டு வந்தாங்க. நம்ம தான் ஸ்லம் ஏரியா தான், அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாரி பட்சத்தில் தேடின்னு வரும்போது நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக தான் அது ஒரு வாய்ப்பே கிடச்சிது. அவன் வந்து சொன்னான், அந்த மாரி வந்திருக்காங்க ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்காங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்து மீட் பண்ணேன். அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அண்ணன் படம் தான் அப்படின்னாங்க. எனக்கு நம்பிக்கை வரல, எனக்கு அண்ணன் படம்னும் போது. ஏன்னா நிறைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் நான். எல்லாம் வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. சரி இருந்தாலும் நம்ம சரி ஆடிஷன் தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் வாங்கி மறுநாளே சாங் எழுதி கொடுத்து அவருக்கு அமிச்சேன். வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வந்து வீடியோ எடுத்தார். நிஷாந்த் என்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவர் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே சொன்னது. இந்த மாதிரி விஷயம் ப்ரோ, இந்த மாதிரி கான்செப்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சு மறுநாள் வர வச்சு அந்த வீடியோலாம் எடுத்து பாடும்போதே அவர் சிரிச்சிட்டாரு. அவர் நான் பாடும்போதே சிரிச்சிட்டாரு. சிரிக்கும் போதே ப்ரோ பயங்கரமாகுது லிரிக்கு அப்படின்னாரு. அவர் அப்பயே சொல்லிட்டு தான் போனார், நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆடிஷன் அது தான் சொன்னார், நீங்கள்லாம் இல்லை ப்ரோ, மொத்தம் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ஆளை செலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனா நிறைய ஆடிஷன் பண்ணி நிறைய தோல்வியும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரி படத்துக்கெல்லாம் நீங்க ஆடிஷன் பண்ணீங்க? எந்தெந்த படத்துக்கெல்லாம்? கிட்டத்தட்ட ஒரு 3 படம் பண்ணேன். அது வந்து அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு, சம் ப்ராப்ளம். அதனால வந்து அது சொல்ல, அந்த படத்தோட நேம் வந்து சொல்ல. ஆடிஷன்லாம் ஆஃபீஸ்லாம் போவேன், நிறைய ஆஃபீஸுக்குலாம் போவேன். அங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் சொன்னால் அங்கேயே உட்காந்து எழுதுவேன், பாடுவேன், எல்லாமே பண்ணுவேன். சரி கூப்பிட்றேன் அப்படின்னுவாங்க, அவ்வளோதான், அதோட கூப்பிட மாட்டாங்க. சரி நானும் அதேமாரி தான் இது அப்படியே போ அதில் வந்து ஒரு இதுவாகிடுச்சு எனக்கு. கானாவே வெறுத்துட்டேன். வெறுக்கிற கண்டிஷனுக்குலாம் நான் ஆயிட்டேன் ஒரு டைமில். அதுக்கப்புறமா தான் இந்த எல்லாம் வெறுத்து போனப்போ இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. ஆனா அந்த தோல்வியை எப்படி நான் ஃபேஸ் பண்றீங்க? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா அது அப்படியே உடைஞ்சு உட்கார்ந்துட்டா நம்ம வாழ்க்கையே அது வந்து அழிச்சிரும். அதுல இருந்து எப்படியாவது நம்ம மீண்டு வரணும். அப்பதான் நம்ம திரும்ப அதுக்கு தான் எனக்கு வந்து இது ஒரு முன் உதாரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயன் நம்மளுக்கு. அதுல தான் இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், சரி எழுதலாம், நம்மளுக்கு தோல்வின்னு சொல்லிட்டு தோல்வியே பார்த்தேன். தோல்வி இருந்தாலும் இருக்கட்டும், எதனா ஒரு இடத்துல சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கடவுள் மேல பாரத்தை போட்டு தான் இதுவும் பண்ணேன் நான். ஓகே. அதுல வந்து பயங்கரமா ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எழுதி கொடுத்த பாடல் வந்து செலக்ட் ஆகலையே அப்படிங்கும்போது அந்த ஒரு பெயின் எப்படின்னா இருக்கும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம போயிட்டு ரொம்ப அலைச்சல், வேலையெல்லாம் லீவ் போட்டு போவேன். வேலையெல்லாம் லீவ் போட்டு போயிட்டு பார்ப்பேன். சரி, ஏன்னா ஆடிஷன்னாலே தெரியும்ல, அந்த குரூப்ல ஒரு 10 பேர் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாரி நம்ம நல்லா தான் பண்ணுவோம், இருந்தாலும் வந்து நம்மளுக்கு தோல்வியில தான் முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மன வருத்தமாவே வருவேன், என்னடா இது இவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பேன் ஒரு டைம்ல. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் நினைச்சாலே. அந்த கால் எப்போ வந்துச்சு? அந்த கால் வந்ததும் எப்படின்னா இருந்துச்சு? உங்க லிரிக்ஸ் தான் நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும். அதான் நிஷாந்த் என்றவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் தான் எல்லாமே ப்ராப்பரா நம்மளுக்கு எல்லாமே பண்ணது. அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் வேற ஆள் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் விட்டுட்டேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு விட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். திருப்பியும் ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் ஒரு 3 ஃபோன் கிட்ட பண்ணியிருந்தாரு எனக்கு. சரி என்னடா இது காலையிலேயே இவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கால் பண்ணுறேன். அங்கே ஷூட் போயிட்டு இருக்கு போல, எனக்கு சவுண்டு கேட்குது, ப்ரோ உங்கள் லிரிக் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு டவுட் ஆச்சு, என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு இப்படி சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்லிங்க? ப்ரோ நான் வந்து எதுவுமே பேச முடியல, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, இருந்தாலும் வந்து நான் ஒரு லாங்கான இடத்துல இருக்கிறேன் ப்ரோ, ஒரு ரொம்ப நம்ம இதுவும் பண்ண முடியாது ப்ரோ. நான் ஒன்றா சொன்னேன், அங்கே கூட வந்து உட்காந்து எழுதுறேன் ப்ரோ. இல்லை ப்ரோ அதெல்லாம் பண்ண வைக்க முடியாது ப்ரோ, நீங்கள் எழுதி கொடுங்க, உங்களுக்கு எதனா அட்வான்ஸ் எதனா கூட பண்ணணும்னா சொல்லுங்கள், பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. ஓகே. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் கேட்டேன், எங்கள் ஒய்ஃப்கிட்டையும் கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எழுதி கொடுங்க பார்த்துக்கலாம், கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எழுதி கொடுங்க, எல்லாருக்கும் எழுதி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறமா ப்ரோ உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி அவரே தான் எனக்கு கால் பண்ணார், நிஷாந்த்ன்றவர் தான் கால் பண்ணார். கால் பண்ணி ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, சுப்பிரமணியம் சிவா சார் பேசணுமா அப்படின்னாரு. நம்ம இவர் திருடா திடி படம் எடுத்தார், அவர் பேசினார். தம்பி வணக்கம் அப்படின்னா, சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சோன்னே, ஓகே தம்பி எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் தெரிய வந்தது, நீங்கள் தான் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே தம்பி டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம சாங் எழுதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல. அதுவும் சந்தோஷ் நாராயணன் சார் வந்து பாடி இருக்கிறாரு. ஆனா ரகுமான் சார் தான் இதுக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரியுமா? தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா சொல்லிட்டாங்க. அதுலயே ஒரு டவுட்டா தான் இருந்தது எனக்கு. அண்ணன் படம்னும் போது எனக்கு அதுலயும் ஒரு டவுட் தான் இருந்துச்சு, அதுவா இல்லையான்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா மியூசிக் யாருலாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நம்ம லெஜெண்ட் பண்ணியிருக்காப்புல. ஓகே. அது எப்போ தெரிஞ்சிச்சு? அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுமா இல்ல சொல்லிட்டாங்களா? இல்ல அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த சாங் எல்லாம் இந்த மாதிரி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லும்போது தான் எனக்கு நடுவில் தான் தெரிய வந்தது, இதுமாரி ஒரு லெஜெண்ட் தான் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் பாய் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. அவரோட அவரோட மியூசிக்கில் நம்ம லிரிக் போதா அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது எல்லார்ட்டையும் சொன்னீங்க, வீட்ல சொல்லியிருப்பீங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க? எல்லாருமே ரொம்ப ஒரு ஆச்சரியமா ஆயிட்டாங்க. இது பரவாயில்லையே, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு இதுக்கு எடுத்துக்கு போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ கூட நான் ரோட்ல போகும்போது கூடலாம் எல்லாருமே பசங்களாம் பார்த்துட்டு, பரவாயில்லடா ரொம்ப பெரிய ஃபியூச்சர் கிடைச்சிருக்குடா, அதை அப்படியே பயன்படுத்திட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் சொல்லுவானுங்க, வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே எங்கள் மாமா கொண்டு எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, இன்னும் நல்லா வளரணும், நீ இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நிறைய படம் பண்ணணும், இன்னும் மேலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ணனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்ப்பா, அண்ணன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு தனியா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் இங்க வந்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா போய் தனுஷ் சார், ரஹ்மான் சார் எல்லாம் மீட் பண்ணீங்க. அது ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நம்ம டீம்ல இருந்து நமக்காக இவ்வளவு எஃபோர்ட் போறாங்க, நம்ம முகம் வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு எஃபோர்ட் போடுறாங்க இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஏன் எப்படிப்பட்ட சந்தோஷம்னா சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு படத்துல பாட்டு எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனா நிறைய பேர் எழுதுறாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு பேர் மட்டும் போட்டு விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது என்ன வரும், சும்மா செகண்ட்ல அப்படி போயிடும், 2 செகண்ட் 3 செகண்ட்ல போய்டும்னு வச்சுங்களேன். அதெல்லாம் இல்லாம எழுதுனவங்களை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் மனசு வேணும் இல்லையா. அவரோட நல்ல மனசு என்னை கூப்பிட்டு நம்மள இன்ட்ரோ வீடியோ கொடுத்து நம்மளை காட்டணும், இவர் தான் எழுதியிருக்காரு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவங்க பக்கத்துல உட்கார வச்சு பேசி, அதெல்லாம் எவ்வளவு பெரிய சந்தோஷம். எல்லாருக்குமே கொடுத்துருக்குமா இல்லைன்னு தெரியல, காடு கொடுத்த கிஃப்ட்னு தான் சொல்லுவேன் எனக்கு. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு லிரிக்ஸ் கேட்டு? அண்ணன் வந்து ரொம்ப ஹாப்பி. அவரு உள்ள போனோடனே சொன்னாரு, இந்த மாதிரி வந்து லிரிக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரி வந்து நம்ம ரஹ்மான் பாயும் ரொம்ப என்ஜாய் பண்ணாராம். அதான் சொன்னாரு, அண்ணனை சொன்னாரு ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, நல்லா எழுதுறீங்க, ஹியூமரா இருக்கு அப்படின்னாரு. அவரே லிரிக் ரைட்டர், பாடகர், ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே பண்ற ஒரு அண்ணன் தனுஷ் அண்ணன். அவர் நம்ம லிரிக் வந்து ஹியூமரா இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கனவு மாரியே இருக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்தா. நான்லாம் ஒரு டைம்லலாம் அவரு கூட எல்லாம் ஒரு போட்டோ எடுக்கணும்லாம் நான் யோசிப்பேன். நான் உண்மையிலேயே நான் சரி இவரோட பார்த்தா நம்ம அண்ணன் கூட நச்சிருப்பாரு பாலானான்னு சொல்லிட்டு நம்ம அநேகன் படத்துல. அவர்கிட்டலாம் ஃபோன் பண்ணி ஒரு வாட்டிலாம் சொல்லியிருக்கேன், நான் அவரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா, அவர் போட்டோ எடுக்கணும் நான் அண்ணன் கூட அப்படின்னு சொல்லிட்டு. சரா அப்படின்னாரு அவரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா நான் அவர் படத்திலே எழுதியிருக்கேன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். கொஞ்சம் சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. ரஹ்மான் சார் என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு? அவரு அதான் நல்லா எழுதுறீங்க அப்படின்னாரு, நல்லா எழுதுறீங்க. அப்புறம் நம்ம ஒரு சாங் ஒன்று நானே தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடினேன். அவரு ஜஸ்ட் பண்ணா சிக்கோனாதுன்னு கேட்டாரு. என்னால பேச கூட முடியல, அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு பண்ணீங்க. ஐயோ சில்லாக்கி சில்பியா சில்த்துக்குன்னு நடக்கிறேன், எனக்கு ரொம்ப சிக்கம் கொடுக்குறேன், ஐயோ அல்டாவா புல்டாவா நான் கில்டாவா உலக அழகி போல நடிக்கிற. சும்மா அந்த டைம்ல அது டைம்ல வந்து அது பாடினேன். சிக்கோனா அது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கேட்கும்போது எனக்கு அந்த பதட்டமே இருக்குது, அவங்க பக்கத்துல உட்காந்து பேசுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பேச கூட வரல என்னால. அந்த இன்டர்வியூலயே பார்த்துருப்பீங்க நீங்க, எனக்கு பேச்சே வரல சரியா, எனக்கு ஒரு மாதிரி வளர்றேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணன் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. நான் சொல்றதுக்குள்ள அவர் கொடுக்குறாரு அந்த பதில. சிக்கனா வந்து ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு, பிரச்சனை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதான் யோசிச்சேன், என்னடா நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு அண்ணன். அதே மாதிரி வந்து ஆடியோ லான்ச்லயும் என்னை கூப்பிட்டாரு அண்ணன், என் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. ஸ்டேஜ்ல ஏறினேன் நான், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல நம்மள அந்த அளவுக்கு வச்சிருக்காரு மைண்ட் செட்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சந்தோஷ் நாராயணன் சாரோட வாய்ஸ்ல கேட்கும்போது அது எப்படி இருந்துச்சு? லைக் அவர் ஏதாவது சொன்னாரா லிரிக்ஸ் கேட்டுட்டு? இல்ல அண்ணெல்லாம் எதுவுமே பேசல இது வரைக்கும். ஆனா அவர் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சாங்கு எனக்கு ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அண்ணன் தான் பாடியிருக்காரு. அவரு கானானாலே அச்சு பிச்சு உதருவாரு. அவரு வாய்ஸ்லாம் அந்த மாதிரி வாய்ஸ் கானாலே அவர் பாடியிருக்காரு அப்படிங்கும்போது என்னத்த சொல்றதுப்பா. அவர் பாடியிருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்வேதா மோகன் மேடம் அவங்க பாடியிருக்காங்க. அவங்களோட வாய்ஸும் பயங்கரமா, 2 பேரும் காம்போ பயங்கரமா பாடியிருக்காங்க. எனக்கு நான் எழுதின பாட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கிறேன். அந்த பாட்டை கேட்கும்போது அந்த அளவுக்கு இருக்குது, செம்ம வைப்ல இருக்குது. இப்போ நான் பாட்டு அதை கேட்கும்போது இப்போ ரீல்ஸ் ஓப்பன் பண்ணா, யூடியூப் ஓப்பன் பண்ணாலே அந்த பாட்டு தான் வருது, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் அந்த பாட்டு தான் வருது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்மளுக்கு. பாட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாடியிருக்காங்க 2 பேருமே. பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்போ கேட்டீங்க? ரிலீஸ்க்கு அப்புறம் தான் கேட்டேன் அந்த பாட்டை. ரிலீஸ்க்கு அப்புறம் தான். ஆமா, அது வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருந்துச்சு எனக்கு. சஸ்பென்ஸாவே இருந்துச்சு, எப்படி இருக்கோ போதோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அந்த 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும்போது தான் என்ன பண்ணேன், பாக்ஸ்ல போட்டு கேட்குறேன். அப்பதான் கேட்குறேன் அந்த பாட்டை. கேட்குறேன், என்னடா இது பயங்கரமாகுது, டிஃப்ரெண்டா பண்ணி வச்சுக்கிறாங்களே, அந்த கானா பாட்டு மாரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு யோசனை. பயங்கரமா ஒரு மெலோடி கானா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கானா லிரிக்கு பிளஸ் மியூசிக் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கிராமத்து ஸ்டைல்ல பயங்கரமா பண்ணிக்கிறாப்புல. சும்மாவா, லெஜெண்ட் ஆச்சு அவரு.
ஆனா இனிஷியலா நீங்க அதை எழுதும்போது ஒரு கானா டியூன்ல தானே எழுதுனீங்க. ஆமா, கானா டியூன்ல தான் எழுதினேன். Okay. அது எப்படி எழுதுனீங்க அந்த கானா டியூன் அப்படிங்கும்போது? நான் எழுதுறது வந்து ஒரு கானா ஒரு ஃபோக் மாரி எழுதினேன். ஆனா அந்த சாங் வந்து இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாடி காட்டுவேன் அவங்ககிட்ட. நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, கதையில கண்ணை விட்ட நானும் கம்மாயா, சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சி, வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன் காஞ்சி, மனச உசுப்புரிய மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி. இதான் டியூனு. Okay. அதுதான் அது வேற ஆமா, மாதிரி வேற மாதிரி போட்டிருப்பாங்க. வந்திருக்கு இல்லையா? ஆமா. உங்களுக்கு டியூன் எல்லாம் கொடுத்தாரா சாரு? இல்ல டியூன்லாம் கொடுக்கல. நான் எழுதுனது ஒரு கானா பாட்டுல தான் வச்சு எழுதுனேன் அந்த பாட்டை. உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னும் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். யார் இந்த காதர்? நான் வந்து ஒரு பெயிண்டரு. வந்து எப்படி சொல்லுது, எனக்கு 10 வயசுல கானானா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலை செஞ்சது வந்து செப்பல் கடையில, பிளாட்ஃபார்ம் கடையில வேலை செஞ்சிருந்தேன். செப்பல் வியாபாரம் பண்றது. அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன். எங்க அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, போக மாட்டேன். கட் அடிச்சுட்டு வேலைக்கு போவேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரி வேலைக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு கடையில விட்டாங்க. சரி வேலைக்கும் சரியா போகுதுன்னு சொல்லிட்டு எட்டுன்னு போய் சரியா ஒழுங்கா படிடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் படிக்க விட்டாங்க. சரி படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது கானாவும் எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன். இந்த இவர் பழனி அப்பா, அந்தோனி அப்பா அவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் கேசட்ல பாடுவாங்க, நம்ம வினோத் ஜெகனெல்லாம். அவங்க பாட்டுலாம் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது கானா. நானும் பாடினேன் இருப்பேன். அவங்க போட்டு 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 கேட்டு, அப்பெல்லாம் கேசட் தானே, இப்போதான் அந்த யூடியூப்ல எல்லாமே அப்லோட் பண்றாங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்டா பண்றாங்க. அப்பெல்லாம் கேசட் அந்த டிவிடியில போட்டு பாட்டு கேட்டுன்னு உட்காந்து என்ஜாய்மெண்ட் பண்ண இருப்போம். அதுக்கப்புறமா எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதோட ஸ்கூலுக்கு போறதை விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். பெயிண்டிங் வேலைக்கு அப்படியே போக ஆரம்பிச்சு வேலை செய்யும் போதே பாடிட்டு இருப்பேன். அது பாடி 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 பழகிடுச்சு. ஆட்டோல உட்காந்து பாடுவேன் பசங்க கூட, ஒரு பைக்ல உட்காந்து தட்டின்னு பாடுவேன். அந்த மாதிரி பாட ஆரம்பிச்சு அப்புறம் எழுத ஆரம்பிச்சேன். சரி நம்மளே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சேன் நான். நீங்களே தான் தனியா தான் உங்களை நீங்க பாத்துக்கிட்டீங்களா அம்மா இறந்ததுக்கு அப்புறம்? பாட்டி வளர்த்தாங்க. நானு, எங்க அண்ணன், தம்பி 3 பேர். நாங்க 3மே பையன் தான் எங்களுக்கு, எங்க அம்மாக்கு. பாட்டி தான் வளர்த்தாங்க எங்களை. மோஸ்ட்லி பாட்டி எல்லாம் அவங்க கூட இல்லைன்னா நம்ம வந்து நடுத்தெருக்கு தான் வந்திருப்போம். யாருமே சப்போர்ட்லாம் எங்களுக்கு பண்ணல. உண்மையிலேயே சொல்றேன். இது வந்து நான் எப்படி எவ்வளோ கஷ்டமா இருக்குது எனக்கு அதை சொல்லும் போது. எங்களுக்கு 3 பேருக்கும் யாருமே சப்போர்ட் பண்ணல. பாட்டி தான். பாட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபு தான். அவங்க தான் இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க தான். மற்றபடி சப்போர்ட் யாருமே கிடையாது நம்மளுக்கு. அவங்க தான் வளர்த்து என்னை கல்யாணம் பண்ண வச்சு எல்லாமே பார்த்துட்டு தான் அவங்கள இறந்துட்டாங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த சந்தோஷத்தெல்லாம் அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைம்ல நினைச்சாலே கண்ணே கலங்கிடுவேன் நான். இதெல்லாம் அவங்க பார்க்கறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு. உங்க ஒய்ஃப் பத்தி சொல்லுங்களேன். லைக் அவங்க எப்படி லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்? லவ் மேரேஜ் தான். நம்மளுக்கு லவ் மேரேஜ் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் லவ் பண்ணாங்க. லவ் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அவங்க. நான் வந்து ஒரு வேலைக்கு போகாம அப்படிலாம் இருந்தேன் நான். அவங்களுக்கே தெரியும் நான் வேலைக்கெல்லாம் சரியா போக மாட்டேன், கானா பாட்டுலாம் பாடின சுற்றுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் அவங்க வந்து என்ன ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்லேயும் பொண்ணு பார்த்தாங்க அவங்களுக்கு. அப்போ கூட அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. எப்படி சொல்லுது, சூசைடு கண்டிஷனுக்குலாம் போயிட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு என் மேலே உயிராக இருந்தாங்க. அப்புறம் லவ் பண்ணி அவங்க வீட்லேயே சொல்லி அப்புறம் எங்கள் ஆயா கிட்ட பேசி எங்கள் மாமாலாம் வந்து எல்லாருமே மேரேஜ் பண்ணி வச்சு முடிச்சு ப்ரோ. நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, லைக் எங்க ஃபேமிலியில யாரும் இல்லை, நான் மட்டும்தான், எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, இப்போ வரைக்கும் நாங்க ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தும் நீங்க என்ன நம்பிக்கையில எனக்கு கல்யாணம் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவங்களோட பதில் என்னவா இருந்துச்சு? அவங்க என்ன ப்ரோ, அவங்க தானே ப்ரோ நம்மளுக்கு சப்போர்ட்டாவே இருந்தாங்க. அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, இவரை வந்து நம்ம நல்ல வழிக்கு எடுத்துன்னு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க என்ன மேரேஜ் பண்ணது. இப்போ நான் அவங்க மேரேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா தான், அவங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு வர வச்சிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ எனக்கு. இன்னைக்கு இந்த ராயன்ல இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு லிரிக்ஸிஸ்டா நம்ம மாறி இருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? என்ன மாதிரி வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி? எனக்கு வந்து கஷ்டம்னு சொல்ல போனா நிறைய இருக்கு ப்ரோ. இந்த கானா ஃபீல்டில் வந்து எப்படின்னா, ஒரு கானாவுக்கு போனோன்னா அந்த இடத்துல வந்து மைக்கும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஒரு இடத்துல போடுவாங்க, ஒரு இடத்துல போட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாடுறதுக்கு. நைட்டு ஒரு 10 மணி ஸ்டார்ட் பண்ணால் காலைல 4 மணி வரைக்கும் பாடணும். நம்மளோட கஷ்டமே அதுதான். நம்ம தனியாக எடுத்து பண்ணோன்னா அதில் ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும். நம்ம வேற ஒருத்தவங்க கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்கலாம், ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுப்பாங்க ப்ரோ. தொண்டைக்கிலேயே பாடணும், நம்ம கஷ்டப்பட்டு பாடணும், அதுதான். இதெல்லாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கின சம்பளம் எவ்வளவு இந்த கானா ஃபீல்டுல? தொண்டை கத்தி நம்ம பாடணும் இல்ல, தொண்டை வலிக்க ப்ரோ. நம்ம எப்படி சொல்றது, நம்ம தெரிஞ்ச பசங்க இப்போ மோஸ்ட்லி நிறைய நம்ம ஸ்லம் ஏரியால தான் ப்ரோ கானா வரும். தெரிஞ்ச பசங்க தான் ஃபோன் பண்ணுவானுங்க அதிகமாக நம்மளுக்கு. அவனுங்களே கஷ்டப்படுற பசங்க தான். நம்ம வந்து பாய் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க,
சரி கொடுங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ 1000 ரூபாய் கொடுத்தாலும் ஓகே தான், 2000 ரூபாய் கொடுத்தாலும் ஓகே தான், 3000 ரூபாய் கொடுத்தாலும் ஓகே தான். நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன். வெளியேனா ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் மொத்தமாக பேசுவோம். மொத்தம் 4 பேர் 5 பேர் போவோம். அதை ஷேர் பண்ணி எடுத்துப்போம். அம்மா இருக்கிறப்போ அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பாட்டி இருக்கப்போ அவங்க அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்சு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளே தான் நம்ம லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்திருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். நிறைய துரோகங்களை பார்த்துருப்போம். அந்த டைம்லாம் எப்படின்னா இருந்துச்சு? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. நினச்சாலே ஒரு டைம்லலாம் தூக்கமே நைட்லலாம் லேட்டாக தான் ப்ரோ தூங்குவேன். அதெல்லாம் யோசிச்சு பயங்கரமாக யோசிப்பேன். அதெல்லாம் யோசனை அதிகமாகிடும் எனக்கு. என்னடா இது இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கா, கஷ்டமே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் தான் ப்ரோ அதிகமாக விரும்பி என்னுடைய லைஃப்பில் நடந்ததே கஷ்டம் தான் ப்ரோ எனக்கு அதிகமாக. நான் சம்பாரிச்ச விஷயமே கஷ்டம் தான் ப்ரோ. அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிச்சு ப்ரோ ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ப்ரோ எனக்கு ஒரு வழியை காமிச்சது அந்த கடவுள் தான் ப்ரோ எனக்கு. ஒரு சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நடந்துச்சு? யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னாங்க? எனக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க ப்ரோ. எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லாத ஆளே கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க. என்ன என் பசங்களா இருக்கட்டும், தங்கச்சிங்களா இருக்கட்டும், நம்ம பார்க்குற நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு அதான் ப்ரோ. எனக்கு வாழ்த்துக்கள் தான் அதிகமாக கிடைச்சிது இந்த படம் பண்ணுது. ஏன்னா இதில் வந்து நான் அண்ணனுக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தனுஷ் அண்ணனுக்கும் நம்ம ரகுமான் பாய்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ப்ரோ. அவங்களால தான் ப்ரோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பேசப்படுறான். நம்ம காதருன்னு சொல்லிட்டு தெரிய வருது, டோட்டல் தமிழ்நாடுக்கே தெரிய வருதுன்னா அவங்களால தான் ப்ரோ. இப்போ அவங்க பேர் மட்டும் போட்டுருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா நான் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ அதெல்லாம் தவிர்த்து அவங்க கூப்பிட்டு நான் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ப்ரோ. அதெல்லாம் அவங்களெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ப்ரோ அவங்களுக்கு. ரகுமான் சார் வந்து ரகுமான் பாய்னு கூப்பிடுறீங்கல்ல, அதனால கொஞ்சம் என்னப்பா அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டை நீ பாய்னு கூப்பிடுற சொல்கிறவங்களாம் ஒன்றும் இது பண்ண மாட்டானு ப்ரோ, புரியுதுங்களா? இப்போ நான் கூட உட்காந்து கமாண்டு படிப்பேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பார்க்குறேன், ஒரு வீடியோ பார்க்குறேன், எனக்கு வந்து நான் அவங்க நல்லா பண்ணாலும் சரி நல்லா பண்ணாலும் சரி என்கரேஜ் தான் ப்ரோ பண்ணணும். அது வந்து பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து இது பண்ணி நான் வந்து ஒரு அண்ணன்ற ஸ்தானத்தெல்லாம் ப்ரோ அவங்கள கூப்பிட்டேன். சரிங்களா? அண்ணன் எனக்கு அண்ணன், அவரு கூட பிறந்த அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் நான் கூப்பிட்டேன். அது தப்பாக நினைக்கிறேன் ப்ரோ. அதை பற்றி நான் கவலைப்படல ப்ரோ. அவங்க போடுவாங்க ப்ரோ லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன தான் போடுறாங்க, அவர் லெஜெண்ட் தான் இருந்தாலும் அண்ணன்ற வார்த்தை தான் நான் தப்பாக கூட. இப்போ அது வந்து தப்பான விஷயமா இருந்தால் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்க ப்ரோ. அவங்க கட் பண்ணியிருக்கலாம். எதுக்கு நம்மளை கூப்பிட்டு அந்த உட்கார வச்சு அந்த ப்ரொமோட் வீடியோ வந்து எதுக்கு ரிலீஸ் பண்ணணும் சொல்லுங்க ப்ரோ? அதெல்லாம் அவங்களே நினைக்கல. அவங்களே நினைக்காத போது இவங்க நினைச்சா நம்ம என்ன ப்ரோ ஆக போகுது? ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அதுல நீங்க முதலாக எழுதி பாடின ஒரு கானா பாடல்னா என்ன சொல்வீங்க? நிறைய எழுதியிருக்கேன் ப்ரோ. ஆனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் கிடையாது. எழுதுனா டக்குன்னு எழுதிரும். ஒரு 4 பாட்டு 3 பாட்டு பட்டு எழுதிரும் ப்ரோ நான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்லாம் இருக்கு. அம்மா சாங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுதின பாட்டுல பாடவா? கருவுல அந்த இருளுல அம்மா அழகா என்ன சுமந்த, இருக்கமா கொஞ்சம் உருக்கமா உன் உயிரையும் நீ பகுந்த, அம்மா ஆறு பாடி தூங்க வச்ச, உன் தாளாட்ட பாடி சிரிக்க வச்ச, என்னோடு துணை நின்று போராடி ஜெயிக்க வச்ச, அம்மா அம்மா அம்மா. என்னுடைய கான்செப்ட் ப்ரோ இந்த பாட்டு. ஏன்னா வந்து நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. வீடு வீட பாத்திரத்தை தேய்ச்சி என்ன படிக்க வச்ச, என் முகத்தை பார்த்து அம்மா சந்தோஷமா நீ சிரிச்ச, என்ன நீயும் பெத்தெடுக்க கோவில் குளம் தீ மிதிச்ச, தெய்வத்துக்கும் மேலாக தாயே உன்னை நான் நினைச்சேன், உலகமே இருந்தாலும் தாய் பாசத்துக்கு ஈடு இல்ல, அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் பொறக்கணுமா உன் கருவுக்குள்ள, தள்ள கோதி அலங்கரிப்ப என்ன நீயும் தாளாட்டி, நடுராத்திரி நான் எழுந்தா தூங்க வெப்பம் பாலூட்டி. ஆமா 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 எனக்கு நடந்த ஒரு விஷயம் தான் ப்ரோ இந்த பாட்டா நான் எழுதினேன் எங்க அம்மாவுக்கோசரம். ஆனா இந்த ஒரு டைம்ல உங்களோட பொண்ணு ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவங்களும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ கூப்பிடலாம் ப்ரோ. உங்க பேர் என்ன? ரவுஷி. பாட்டு கேட்டீங்களா அப்பா எழுதுனது? நல்லா இருந்துச்சு. எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடுங்க. நீ இருக்கிறிய ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள கொட்டாயா, நீ இருக்கிறிய ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள கொட்டாயா, மஜவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயா பஞ்சு மிட்டாயா, மஜவாயி நிக்கிறிய பஞ்சு
சோச்சாவா படுத்துக்குவ ஓ மடியில சாஞ்சி சும்மா வாட்டம்மா இனிக்கிறிய வாட்டர் பைக்கிட்டு மூஞ்சி நீ காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி என் மன சோசு பொடிய நீ மீன போல ஆஞ்சு நீ மீன போல ஆஞ்சு நீ மீன போல ஆஞ்சு நீ மீன போல ஆஞ்சு நீ மீன போல ஆஞ்சு. ரைம்ஸ் கேட்டிருந்தா கூட இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பாடி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ரைம்ஸ் கூட அந்த அளவுக்குலாம் பாட்டு பயங்கரமா பாடுவாங்க அவங்க. ஓகே, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரீச் இந்த சாங்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட வாழ்க்கையில நிறைய பேரு நிறைய தருணங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? யாராருக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ்ன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு இருக்கான் மணி, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இன்ட்ரோ பண்ணது அவன் தான். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் தேங்க்ஸ் வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் நிஷாந்த் அவருக்கு, குரு பாலாஜி அவருக்கு. அதுக்கப்புறமா தேங்க்ஸ் பண்ணோன்னா நம்ம சுப்பிரமணியம் சிவா சார் அவருக்கு, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் ரமேஷ் சார் அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதேமாரி அண்ணனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், தனுஷ் அண்ணனுக்கும் நம்ம ரகுமான் பாய்க்கும் அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் நான். தேங்க்ஸ். தேங்க்ஸ். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.